இருந்தாலும் கோயில்களை பார்க்கணும். இது மட்டும் ஒரே ஒரு கட்ட பசங்க மொட்டை பசங்க கூட வர மாட்டேங்கிறாங்கம்மா. எதுக்கு வச்சுக்கிறேன்? எந்த ஆம்பளைங்க வந்தாலும் ஆன்சர் தானே சொல்ல. என்ன உனக்கு தெரியுமா? என்னடி அவன் சொன்னாமா? அவனா அந்த முறுக்கு உட்கார அப்படியே அப்பா என்ன அது வந்தா ஒரு கட்டிங் கேட்குமா? எது நம்ம கட்டிங் வாங்கி கொடுத்து அவங்க நம்மளால வந்து போவோம். நம்புற ஓனா சரி யாரு யாரா
இந்த ஊர்ல ஒரு கராய் கூட வரல. அதனால நீ கிழக்கு திசை போ, நீ மேற்கு திசை போ. இந்த ஊர்ல அறியாத பசங்க வயசானவங்க ஏன் முடியாத 8 வயசு கிழமை கூட பரவாயில்ல, 10 வயசுக்கு வாழ்க்கை கூட பரவாயில்ல. எனக்கு தேவை போகும் போதும். அப்படியா இருக்குமா? பாதி பங்கு பாதி பங்கு. ஆமா ஜாதி யாரோ ஒருத்தவன் நல்லா மாட்டம் ஜாட்டமா வரான். அவன் எப்படியா வளர்ச்சி போட்டு நல்லா குட்டியா கட்டியா இருக்கிறான். ஆமாண்டி வரட்டும். நானும் இந்த ஊருக்கு புதுசு. யாருன்னா வழி தெரியுமா? வயசுல எத்தனை சரி, யாரும் ஒரு அம்மா உட்காந்து இருக்கிறாங்க. அவங்களால இப்ப வழி கேட்கலாம். என் பொண்டாட்டி ஏறி வர போன இடத்துல கொடுத்துக்கலாம். மரமரன்னு போன நீ தான் கடைசி தேதி போராடி போராடி Manoranjitham. Sweet name, sweet name. My name is Osama bin Laden. Osama bin Laden. அவருக்கு எங்கடா வேலை எங்கன்னு வராரு? தோராபுரா மலையிலிருந்து வருகிறேன். சும்மா வரல. எதுக்கு வந்துக்கிறீங்க? 1050 ரூபாய் பணம் எடுத்தாந்து இருக்கிறேன். 1050 பணமே பார்த்து கிடையாது. எதற்காக? கரண்ட் பில்ல கட்டலான்னு வந்திருக்கிறேன். கரண்ட் பில்ல கட்டவா? எனக்கோ கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியாது. என்னங்க அந்த கரண்ட் ஆபீஸ் இங்கதாங்க இருக்குது. ஓ மை காட், கரண்ட் ஆபீஸ் இதுதானா? ஆமா, நான் கரண்ட் பில்ல இங்க தான் கட்டணுமா? எல்லாரும் இங்க தான் கரண்ட் பில் கட்டறாங்க. ஆமா ஏங்க கை கட்ட பாருங்க. அப்போ வந்து வைக்கிறாரு வாங்கி விட்டாரு. கரெக்டா வட திசையில கரண்ட் ஆபீஸ் வந்து நான் போய் லைன்ல நிக்கிறேன்.
ஏமா ஒரு மாதிரியா கத்துற? ஐயோ, நான் வேற ஆபரேஷன் பண்ணிக்கிறேன். எந்த ஆபீஸ்லடா உட்கார வைக்கிறாங்க? எனக்கு என்ன ஒரு சந்தேகமா இருக்குது. 1050 உண்டா? வாங்க ஒண்ணு இல்லைங்க, உட்காருங்க. ஒரு மாதிரி சவுண்ட் கொடுக்குறீங்க. என்னங்க பால் சாப்பிடுறீங்களாங்க? ஐயோ பழம் சாப்பிடுறீங்களாங்க? கடவுளே, ஆப்பிள் சாப்பிடுறீங்களாங்க? இல்ல பூச்சிட்ட சாப்பிடுறீங்களாங்க? இல்ல பிஸ்கட்டா சாப்பிடுறீங்களாங்க? ஏன் மாதவன் சாப்பிடுறீங்களாங்க? இல்ல மெராடோனா சாப்பிடுறீங்களாங்க? ஐயோ, நீ காட்டதிலேயே நான் மறந்து போய்கிறேன். அம்மா, எந்த ஆபீஸ்லடா இது மாதிரி கேட்கறாங்க? 1050 உண்டா? மேடம், எனக்கு ஒரு சந்தேகம். கரண்ட் ஆபீஸ்ல ஹெல்ப்பருங்க ஆம்பளைங்களா இருப்பாங்க, மனக்கணும் கம்பம் ஏறுவாங்க. பொம்பளை நீங்க எப்படிங்க ஏறுங்க? பாவாடை சிக்காதா? என்னங்க எப்படி வந்து ஏறி போவாங்க? இங்க வரவங்க ஏறுவாங்களா? ஆமாங்க. யாருனாலும் ஏறுவாங்க. நமக்கு ஏன் மாம்பு வந்தமா படத்தை கட்டமா பொண்டாட்டி வர ஏறுவா. போய் வந்துடுங்க. எங்க போறீங்க? லைன்ல நிற்கும். எப்படி எப்படி அப்படி சொல்லிவிட்டு பார்த்திடணும் அதுக்காக சொல்லிவிட்டு போயிடுவா அதுக்காக சொல்லிவிட்டு போயிடுவா அதுக்காக உடம்புல அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. கரண்ட் ஆபீஸ்ல வந்துட்டேன், பணத்தை கட்டிட்டேன். பில்லு கொடுப்பாங்க. பயப்படுறீங்களா? ஐயோ, பாவாடை சாமியாரா இருக்கிறான். டேய் என் பேச்சேதா, என்னன்னு என் சொக்கா, என் கூலிங் கிளாஸ் கண்ணாடி. என்னப்பா என்ன சொல்றாங்க? நேரா பாயக்கான டேய் போடா இது எவ்வளவு நேரம் தெரியுமாடா? எப்பேர் பட்டேலா பணம் என்றால் தான் பணம் என்றால் தான் இல்லையாச்சி. இல்லையா டாச்சி அப்ப தாசி தாசியா? ஆமா. தாசினா செவிலியா தானே? ஏய் ஐயோ
அப்போ 1500 ரூபாய் தேவையா உடனே கட்டிட்டேன். மேடம் 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 செவ்வியா மேடம் செவ்வியா மேடம் கிடைக்குது மேடம். இன்னைக்கு தான் கிடைச்சிட்டு எப்ப போயிருப்பா மேடம் மேடம் செவ்வியா மேடம் செவ்வியா மேடம். இன்னொரு 1500 எடுத்துக்கலாம். நல்ல 1500 செவ்வியா மேடம் செவ்வியா மேடம். சரி, உங்களுக்கு பில்லு தானே வேணும்? நான் சொல்றது சரியா? செய்யலாமா? 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 இப்ப செய்ய தேவையில்ல. காலையில வேன்ல போக சொல்ல ஜன்னல சாய்ச்சிட்டு 2 பேர் ஓகேங்க. பட்டா. தேவையான பார்த்து தேவையான நம்மளும் தேவையான கேட்கறாங்க. அட வேலையாட்டு நாளாயிதா. அடி நம்சல எடுத்த கம்சரா ஊட்டி போனா பணத்தை போடி தேவையா மேடம் தேவையா மேடம். என்ன வேணும்? சும்மா விடவே கூடாது. இவனை வச்சுதான் வியாபாரமா நான் பண்ண போறேன். ஆமா பாரு. கொண்ட சேவல் பூவும் நேரு. திருப்பதி போய் போ போடா. போயிடா பில்லு தர போ. பணம் தர போயிட்டு போ. கரண்ட போட போட்டா அம்மா 1500 ரூபாய் எடுத்துக்கிட்டு வட திசை போக கூடாதுன்னு ஓ ஸ்ரீனிவாசா இந்த கோலத்துல போற என் பொண்டாட்டி கூட அடையாளம் நான் எப்ப போயிருப்பாரு எப்படி போட்டுப்பாரு குறும்பு எப்படி கிடைக்கும்? உனக்கு பில்லு தானே வேணும்? நான் சொல்றது செய்யறியா? என்ன செய்யலாம் ஏடா இந்த ஊர்ல அரியாத பசங்க மொட்டை பசங்க வயசாடுங்க யாரு வந்தாலும் எனக்கு காப்பு வேலை செய்துனா அவன் பணம் கட்டி கவுரு முட்டை வேலை வாங்குவான் நான் 1500 ரூபாய் கட்டி டாபர் மாமா வேலை வாங்கி வட திசை போகக்கூடாது அந்த பாடு
வடதிசை போகக்கூடாதுன்னால தெளிவானா போவோம் நான் சொன்னானா 1050 ரூபாய் எடுத்தாங்க நான் வாங்கிக்கிறேன். வேற என்ன தெரியுமா மாமால டாபுரு மாமா நான் ஒரு டாபுருக்கேன் ஒரு டாபுருதான் நான் என்ன பாடுறேன் நான் ஒரு டாபுருக்கேன் நீ ஒரு டாபுருதான் நீ ஒரு டாபர் நீ கிடையாது யாரா அதான் நான் தானா நான் ஒரு பட்டி போடவர் பணம் இப்ப எங்கடா இருக்குது அதனால சொல்லி கிடைக்கிறேன் என்ன பைசா உங்களுக்கு ரேட்டுப்பா வண்டி வேகமா என்ன பில்லு கட்டி போடா போடா இந்த ரேட்டுக்கு யார் வராங்க பாரு.
வணக்கம் 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 ஏன் முள்ளிங்க ஐயோ ஏன் முள்ளு இந்த செவடியா ஊடுமா எப்பா இந்த செவடியா ஊடுறாடு பால் சாப்பிட்டீங்களா பழம் சாப்பிட்டீங்களா பாதிக்கு சாப்பிட்டீங்களா உப்பு சாப்பிட்டீங்களா 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 கடவுளே செவடியா முட்டை என்ன கூட பிடிக்காம கேட்டா அப்பா செவடியா ஊடுறா பாவி பையன் ரெண்டாவது கரண்ட் பில்லு கட்ட வந்துக்கிறான் அவன் மாட்டான் கட்ட போய் அவன் ஒரு நாட்டு இளவரசன் பெயர் தான் முரளி. முரளியா? ஆமா, நாட்டு இளவரசரா? இவர் எப்படியாச்சும் மடக்கி போட்டா எப்படி வியாபாரம் ஆகல தம்பி? எனக்கு தேவை போறோம். லைட்டை செட்டி போலாம் வாயா. எங்க இருந்தாலும் எனக்கு குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும். அப்படியா? எப்படியாவது கொடுத்து என் காலேஜ்ல நெடு வைக்க போறேன். அவரை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. என்னங்க? கொடுங்க. ஆமாங்க. தண்ணியை காணும் என்ன இதுல? எதுக்கு? தண்ணி கொண்டு வாங்க. நாளே ஐயா ரெண்டு நீங்களே போயிருக்கீங்களா? சாப்பிட்டா தெரியாது. சாப்பிடலாமா இதை? சாப்பிட்டா வம்பு வராது. வராதுங்க, என்ன நம்புங்க, வந்து வராது. ஆகுதுங்களா? அது இல்லைங்க, சாப்பிட்டது வம்பு வராது இல்லை. என் பெயர் மிஸ் கிஸ் மனோரஞ்சன் என்று அழைப்பார்கள். இனிமேல் உங்களுடைய பெயர் மனோ. நான் அயல் நடலாம் சென்றிருக்கின்றேன். அங்கெல்லாம் இப்படிப்பட்ட அழகை பார்த்தது கிடையாது. என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு மனோ. எப்போது சந்தோஷமாக இருக்க வேண்டும் மனோ. கடலை விட்டாலும் பிரிந்தாலும் பிரியலாம், கடலை விட்டு மனம் பிரிந்தாலும் பிரியலாம், உடலை விட்டு உயிரை பிரிந்தாலும் உடலை விட்டு நான் ஒருபோதும் பிரிய மாட்டேன் மனோ. அது யாரையும்
என் மகன் புள்ளியும் காணும். சட்டி சுட்டதடா கை விட்டதடா சுத்தி கட்டதடா கெட்டதடா கெட்டதடா சட்டி சுட்டதடா கை விட்டதடா சுத்தி கட்டதடா கெட்டதடா கை விட்டதடா என்ன இது அழகா யாரோ எழுத அப்போ அப்போ உன்னிடத்தில் பேசுகிறது எழுத கொண்டே தூங்கி இருக்கிறார் அல்லவா சிரிக்கிறார் சரி சிரிப்பது எத்தனை பாடலாம் நாட்கள் கடந்து செல்லும் எனது வார்த்தை தப்பாது கலந்தையை எப்போதும் காப்பாற்றினு இருக்கலாம். கலைஞர் எல்லாரும் காப்பாற்றுவார் நான் தானே எலும்பு வருமா கவலைப்படாத, வேண்டாத. நேரம் காலம் வரும், எல்லாம் மாறிடும். அம்மா, என்ன பையா? ஓய் என்ன இது அலமாரம்? வேண்டுதலுங்க போகும்போது நல்லா வரப்பா போனேன். இப்ப இழப்பா வருது. இழப்பு இல்லைங்க அம்மா மறந்துடுற கூட கருப்பு கருப்பு பிள்ளை பொறுமையா வரும் இருக்கிற பையன் ராஜா சண்டை பண்ணா சொக்க சண்டைடா அப்ப பச்சை பண்ணுடா அவன் சிங்க குட்டிடா ஐயா மகன் என்ன கேட்ட நான் கருத்து பில்லு கட்ட போனேன்னா நான் வந்துட்டேன் உன் பையன் பில்லு வாங்கலான்னு உட்காந்துக்காங்க இந்த நாட்டு இளவரசன் வருங்கால இந்த நாட்டு மன்னன் ஏண்டா அவனே பில்லு வாங்க வச்சுக்கிறேன் மண்ணை நான் பார்க்கல எவன் எவன் வந்தா போட்டுக்கிறேன் ஐயா நமது குடும்பத்தை இப்படிப்பட்ட வேதனை நடக்க வேண்டும் தவமாய் தவமிருந்து ஒரு மகனை பெற்றெடுத்து ஒரே மகன் ஒப்பற்ற மகன் இந்த நாட்டின் பொறுப்பை மகனுக்கு ஒப்படைக்கலாம் என்று நினைத்தார் இருப்பது 4 திசைகள் 3 திசை என்று ஒன்றாலும் செல்லலாம் வட திசை போக செல்லக்கூடாது என்று கூறினு வார்த்தைய ஒரு போது தவறு மகன் அங்கே தான் தலையை மாட்டி தடுக்கிறார் உனது மகன் இந்நாட்டு இளவரசர் முரளி வட திசை போய்விட்டார் நான் பெற்ற மகனே லோகிதாசா அந்த வட திசை எப்படிப்பட்ட திசை தேவடா தாசிகள் வாழக்கூடிய விடதா அங்க தாண்டா பெண்ணு கட்டிட்டு வந்தேன் யார் இந்த நிலமணி கேட்டிய தேவடா அடுத்தாங்க தான் பெண்ணு கட்டி வந்து லட்சு பாம்பே ஏண்டா 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 என் மகன் அவன் உலக அனுபவமே தெரியாதவன் அந்த இடத்துக்கு ஆயுசு போனது முடியாதா அவர் தங்கத்தை அடிச்சு போய் நாமும் போனானா அந்த காசு
மாட்டியாடா போட்ட பையா எடுக்க மாட்டேன் அடிச்சு அப்படியே அம்முட்டே தொடப்பு கட்டியா எடுக்க மாட்டேன் வந்துடா வந்து தாயே ஏய் நான் சிக்கு செய்யறடா மக்கள் ரெண்டு அடிக்கு மாட்டேன் அந்த கதை தான் போனா அந்த கதை தான் போனா அடுத்த தாலிக்கு போல வெளியே வேண்டாம் சிவாய் வாய் ரைட்டா சிவாய் அம்மால அவர் சிங்கில ரெண்டு பேரா இருந்துச்சா அவர் ஏறி சாம்பே எடுத்துட்டான் பாத்து கொஞ்சம் பஞ்சாபத்தை மாட்டி அவங்க ஒண்ணு செஞ்சாவல மேடம் ரெண்டாவது வாய் வந்துச்சு எப்படியா மேடம் பில்லு கொடுங்க யாரு அம்மாட பாடி கட்டோடு வந்துக்கிறேன் யார வச்சுக்கிற நான் இளவரசர் அவங்க அப்பா வந்திருக்கிறாரு எங்கம்மா வந்திருக்கிறார் அவர் எங்க வந்தாரு அப்பா அவளோட தாசி வேசியா குடும்பத்தின் குத்து விளக்கப்பா இவள் கண்ணகியின் மறுபிறவியப்பா இவள் அந்த கண்ணகி அந்த மதுரையை எரிச்சா இவ ஏமாந்த கூடலூரை எரிச்சது கூடுவா இவரை பார்த்து தாசி வேசி என்று ஒருபோது சொல்லவே கூடாதாமா எதற்காக வந்து என்ன காரணம் இந்த இடத்தில் வந்தவன் எவனோ வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது தந்தை நான் சொல்றேன் இந்த சமகாசம் வேண்டாம் நான் இவளை விட்டு வரமாட்டேன் நான் வாழ்ந்தால் இவளோட இல்லை என்றால் இந்த மண்ணோடு நான் இறந்து எதனை வச்சா கேட்கமா அவ என் மருந்து வச்சுக்கிறப்பா எப்படியா முட்டை பிள்ளு குடுத்துட்டு ஓடுறான் ₹10 வெள்ளம் வாங்கி காட்டு கொடுத்து செத்து போயிருப்பான் செத்துற பாடு இப்படிப்பட்ட பிள்ளை பெற்றதற்கு இந்த நாடே என்னை பார்த்து கேவலமா பிள்ளையாக பெற்றதை விட ஒரு பாறாங்கலை பெற்றிருந்தாலும் அந்த கல்லுக்கும் மனம் இறங்கிருக்கும் சின்ன வயதில் இருந்த அவனை சீரோடு சிறப்போடு வளர்த்தேனே எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆழ்வான் என்று என்னுடைய மனதில் மனக்கோட்டை என்னுடைய மனக்கோட்டை ஐயா மதம் போனாலும் போறாங்க என் மகனை இருந்து நான் தவிக்கிறேன் மது போதையிலும் அந்த தாசி மீதே அவளை காப்பாற்ற வயசு 1080 அவ
மாமா கஷ்டப்பட்டு வாங்கின படமாச்சு வடதிசை போகக்கூடாது என்று தடுத்து நிறுத்துகிறேன். உங்கள் வாக்கு மீறி வடதிசை சட்டம் காசி இல்லத்தையே கதி என்று கிடக்கிறார். உன் மகன் திருந்த வேண்டும் என்றார். இந்த தாசியை விட அழகான ஒரு பெண்ணை பார்த்து அவனுக்கு திருமணம் இந்த தாசியை விட அழகான பெண்ணை மனம் திருந்தி விடவா? நான் ஏற்பாடு